8th standard mathsல third unit பார்க்குறோம். There is a wooden piece of length 2 meter. A carpenter wants to cut it into two pieces such that first piece is 40 centimeter smaller than the twice the other piece. What is the length of the smaller piece? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த மொத்த பீஸோட லென்த் எவ்வளோனா 2 மீட்டர். அதை வந்து 2 பீஸாக கட் பண்ணுறாங்க. ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு பீஸ் வந்து 40 சென்டிமீட்டர் ஸ்மாலர் தென் அந்த செகண்ட் ட்வைஸ் த செகண்ட் பீஸ். அந்த செகண்ட் பீஸோட ட்வைஸோட 40 சென்டிமீட்டர் கம்மியாக வந்து இந்த ஃபஸ்ட்டு பீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ அந்த ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்துக்கிட்டோன்னா 40 சென்டிமீட்டர் கம்மி. எதை விட? ட்வைஸ் த ஃபஸ்ட் பீஸ். இந்த ஃபஸ்ட் பீஸை வந்து எப்படி எடுத்துக்கலான்னா, இப்போ வந்து 2 பீஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு பீஸ் எக்ஸுனா இன்னொரு பீஸ் இந்த 2 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து சென்டிமீட்டரில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 200 சென்டிமீட்டர் மைனஸ் எக்ஸாக தான் இருக்கும். ஒன்று எக்ஸாக இருந்தால் இன்னொன்று 200 மைனஸ் எக்ஸுன்னு இருக்கும். ஏன்னா டோட்டலாக அது 200. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஒரு பீஸ் எக்ஸு அப்படின்னு இருந்தால் இன்னொரு பீஸ் 200 மைனஸ் எக்ஸாக இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 200 ஆகும். ஸோ 200 சென்டிமீட்டர் தானே மொத்த உட்டன் பீஸோட சைஸு. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பீஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த செகண்ட் பீஸை 200 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ அதோட ட்வைஸ் 2 × 200 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 40 தான் அந்த எக்ஸாக இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரப்போ நமக்கு வந்து ஒரு எக்ஸோட வேல்யூ வந்து 120 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? 120ன்ற எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ 2 பீஸ் இருக்குது. இதில் வந்து இது பெரிய பீஸா சின்ன பீஸா அப்படின்னா, இப்போ இன்னொரு பீஸோட வேல்யூ என்னது? 200 மைனஸ் எக்ஸு. ஸோ அந்த 200லேருந்து 120 கழிச்சோம்னா என்ன வரும்? 80 வரும். அப்போ ஒன்று 120 இன்னொன்று 80. இது வந்து ஒன்று எக்ஸுன்னு எடுத்து செய்யலாம், இன்னும் ஒய்ன்னு எடுத்து செய்யலாம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேல்யூ இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எது ஸ்மாலர் பீஸோட லென்த்து. அப்போ ஆன்சர் வந்து 80 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ வந்து ஒரு உட்டன் பீஸு 200 சென்டிமீட்டர் நீளம் இருக்க உட்டன் பீஸை 2ஆக உடைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பீஸ் வந்து 40 சென்டிமீட்டர், ரெண்டாவது பீஸ் ட்வைஸ் அதாவது ரெண்டாவது பீஸோட 2 மடங்கை விட 40 சென்டிமீட்டர் கம்மியாக அந்த மொதல் பீஸ் இருக்குது அப்படின்னு 2 பீஸை பற்றி வந்து ஒரு கம்பேர் பண்ணி ஒரு வேல்யூ வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பீஸை நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு பீஸ் வந்து 200 மைனஸ் எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். அந்த 200 மைனஸ் எக்ஸை தான் வந்துட்டு 200 மைனஸ் எக்ஸை தான் அந்த செகண்ட் பீஸாக எடுத்துக்கிறோம். ஸோ 2 × 200 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 40ன்றது தான் அந்த ஃபஸ்ட்டு பீஸ் எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது மூலமாக எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்லேருந்து இந்த 200 மைனஸ் எக்ஸ் இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ 18 வருது. ஸோ ஆன்சர் இஸ் 80. அடுத்து, mother is 5 times as old as daughter. After 2 years the mother will be 4 times old as her daughter. What are their present ages அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மதர் வந்துட்டு 5 times old as her daughter. ஸோ மதர் அப்போ என்ன? மதர் வந்து 5x, டாட்டர் வந்து எக்ஸு. ஸோ டாட்டர் எக்ஸு, மதர் வந்து 5x 2 வருஷத்துக்கு அப்புறம். அப்போனா 2 வருஷத்துக்கு அப்புறம்னா இங்கேயும் 2 கூட்டிக்கணும், இங்கேயும் 2 கூட்டிக்கணும். The mother will be 4 times old as her daughter. ஸோ வந்து இப்போ 2 கூட்டியாச்சு. இவங்க என்ன ஆக போகிறாங்க? மதர் வந்து 4 டைம்ஸ் ஆக போகிறாங்க. x+2 அப்படியே தான் இருக்குது. x+2 இங்கே அப்படியே தான் இருக்குது. இப்போது மதர் வந்து 4 டைம்ஸ் ஆக போகிறாங்க. ஸோ வந்து 4 × 5x+2ன்னு போட்டிருக்கூடாது. அப்படின்னா மதர் என்ன அர்த்தம்? டாட்டர் வேல்யூ கூடின மாதிரி ஆயிரும். ஏன்னா ஈக்குவல் போட்டு நம்ம போட போகிறப்போ மதர் அப்படி வச்சுக்கணும். 5x+2 டாட்டரோட ஏஜை விட 4 டைம்ஸ். 4 × டாட்டர் ஏஜ் என்ன? x+2 அப்படியே இருக்க போகுது. ஸோ x+2 4 டைம்ஸ் டாட்டர் வயசை விட 4 மடங்கு கூட அம்மா வயசு ஆகிடுச்சு. ஸோ 5x+2 = 4 × x+2. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எக்ஸுன்றது வந்து இப்போது 6ன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து டாட்டரோட ஏஜ், ப்ரெசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ். இது வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க கம்பேரிசன். இப்போது இருக்கிறது என்னது? எக்ஸுன்றது டாட்டரோட ஏஜ் 6, அம்மா வந்து இதோட 5 மடங்கு. ஸோ 30. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். மதர் இஸ் 5 times as old as her daughter. ஸோ இப்போ வந்து
அம்மா வந்து 5 மடங்கு 5x 5x அம்மா வந்து 5 மடங்கு 5x, டாட்டர் வந்து எக்ஸ். 2 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டுலேயும் வந்து +2 போட்டுரும். 2 வருஷத்துக்கு அப்புறம் மதர் வில் பி 4 டைம்ஸ். அப்போனா 4 × x + 2 = 5x + 2 அப்படின்னு ஆயிரும். ஸோ இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், இங்கே எக்ஸை போடுறோம், இங்கே எக்ஸோட வேல்யூலாம் போட்டிருப்போம். அவங்களோட கரண்ட் ஏஜ் வந்து கிடச்சிருது. The denominator of your fraction is 3 more than its numerator. அதாவது நியூமரேட்டரை விட +3 வரும். ஸோ நியூமரேட்டர் எக்ஸ்னா கீழே டினாமினேட்டர் x + 3. If 2 is added to the numerator and 9 is added to the denominator, the fraction will be 5/6. ஓகேவா? அப்போ வந்து மேலே என்னவா இருக்குது, எக்ஸ் இருக்குது, கீழே x + 3 இருக்குது. இதுதான் வந்து ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க, மேலே ஒரு 2 ஆட் பண்ண சொல்கிறாங்க, கீழே ஒரு +9 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணால் அது வந்து 5/6 மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி இதுதான் வந்து ஒரு பின்னம், கரெக்டான பின்னம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறோம், 48 கீழே 48 அப்படின்னு போகிறப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அதுதான் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். ஓகேவா? அடுத்து த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் 2 digit நம்பர் இஸ் 8. அப்போ அந்த 2 டிஜிட்டை எக்ஸ்னு ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா x + y = 8. இப்போ 18 இஸ் ஆடட் டு த வேல்யூ ஆஃப் த நம்பர், இட்ஸ் டிஜிட்ஸ் கெட் ரிவர்ஸ்ட். இது வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற இந்த சம் எல்லாத்துலேயுமே வந்து அது ஒன்றின் அடுக்கில் இருக்கா, இல்லை வந்து 10 அடுக்கில் இருக்கா, இல்லை தனியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி போடணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் 2 digits வந்துட்டு 8. ஸோ x + y = 8. ஓகேவா? இப்போ வந்து 18 ஆட் பண்ணுறோம். ஓகே, 18 ஆட் பண்ணுறோம். எதோட ஆட் பண்ணுறோம், அந்த நம்பரோட ஆட் பண்ணுறோம் டு த வேல்யூ ஆஃப் த நம்பர். ஸோ அந்த வேல்யூ ஆஃப் த நம்பர்னால் சும்மா நம்ம x + y + 18 அப்படின்னு போட்டுக்கோங்க. வேல்யூ ஆஃப் த நம்பர் அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து என்னது, தனியாக இது வந்து ஒன்றின் அடுக்கு மாதிரி. ஓகேவா? இது வந்து 10 அடுக்கு. அதாவது XYன்றது தான் ஒரு நம்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு வந்து எக்ஸாம்பிளுக்கு 10ன்றது ஒரு நம்பர்னால் இது ஒன்ஸ் அப்படிம்பாங்கள்ல, இது டென்ஸ். ஸோ இப்போ என்னென்னு போடணும், 10x + y வேல்யூன்னு வந்துட்டாலே, மதிப்புன்னு வந்துட்டாலே 10x + yயோட 18 கூட்டுறப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த டிஜிட்ஸு ரிவர்ஸ் ஆகிடுது. அதாவது ஒய் ஃபஸ்ட்டும் எக்ஸ் ரெண்டாவதும் வருது. அப்படின்னாலும் ஒய் எக்ஸ்னு அடுத்து அப்படி டேரெக்டாக போட முடியாது. ஸோ வந்து என்ன ஆகுது, ஒய் 10 அடுக்கில் போகுது. ஸோ 10 அடுக்கு ஒய் ப்ளஸ் எக்ஸ் வந்து ஒன்றின் அடுக்கில் வருது. ஸோ +x. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து நம்பரை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, x + y ஈக்குவேஷன் ஒன்று, இந்த ஈக்குவேஷன் ஒன்று. ஸோ 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாகவே வந்து அதை சால்வ் பண்ணி 2 வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது XYன்றது தான் அந்த நம்பர்னு எடுத்திருக்கோம். ஸோ XYனா 30, 35 அதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி சம்லாம் ரொம்பவே முக்கியமான சம். இன்னொரு கூட பார்த்தலாம். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் 2 digit நம்பர் இஸ் 8. ஸோ x + y = 8. இஃப் 18 இஸ் ஆடட் டு த வேல்யூ ஆஃப் த நியூமரேட்டர், ஸோ 10x + y + 18 = ரிவர்ஸ் ஆகுது. ஸோ 10y + x. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து சால்வ் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டு எடுக்கிறது வச்சு தான் அடுத்துலாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அடுத்து ஃப்ரம் ஹோம் ராஜன் ரைட்ஸ் ஆன் மோட்டர் பைக் அட் 35 km/h, ரீச்சஸ் இஸ் ஆஃபீஸை 5 minutesல 5 minutes லேட்டாக ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா? ராஜன் மோட்டர் பைக்கில் 35 km/h ஸ்பீடில் போனால் ஆஃபீஸை 5 minutes லேட்டாக வந்து ரீச் ஆகுறாங்க. இது 50 km/hல போனால் 4 நிமிஷம் ஏர்லியராகவே போகிறாங்க. How far is his office from his home? வீட்டில் இருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதான். ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமா, தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் 35 km/hல ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா, டைம் வந்து டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. ஸ்பீட்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இது இப்படி மாற்றி போட்டப்போ டைம் = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு x / 35. டைம் டேக்கன் டு இது வந்து 50 km/h அந்த ஸ்பீடில் போனால் x / 50 hour. ஸோ இது ரெண்டும் எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி.